காதல் வாழ்க்கை, கடன் பிரச்சனை மற்றும் கல்யாண வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள், இந்த 4 விஷயத்திலுமே ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நடக்க போகுதுங்க. மீனராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க. இதை பத்தி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் மைஜாய் வித்மகி தண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகி திருவடி சரணம். மீன ராசியில பிறந்த நண்பர்களே, உங்களை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைவார். அப்போ ஜென்ம சனியில ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? பெரிய தாக்கங்கள்லாம், பெரிய பிரச்சனை உங்களுக்கு குறையும். இந்த ஒரு நிலையில 5ஆம் இடம் கடகத்துல குரு உச்சம் உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்துல. அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அம்சம். அக்டோபர் வரை ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இங்க இருக்காது. அந்த குருவோடு ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆடி மாதம், மிதுன ராசியிலிருந்து சூரியன் பயிற்சி அடைஞ்சு கடக ராசியில போய் குருவோடு இணைவார், உச்ச குருவோடு. அப்போ இதுல என்ன ஒரு நடக்கும் அப்படின்னா, வேலையில ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, காதல்ல ஒரு திருப்பம் இருக்குது, காதல் வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் ஏற்படும். அதாவது வேலை கிடைச்சிருச்சு, செட்டில் ஆயிட்டா அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? அப்படிப்பட்ட மீனராசியில பிறந்தவர்களுக்கு அந்த வேலை வருமானம் மற்றும் நிரந்தரமா அமைஞ்சு அதன் மூலமா காதல் என்பது கல்யாண வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் சேரும். அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. தனித்துவமா நீங்க இயங்குறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும், அந்த பொருளாதாரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகளும் பதவி வாய்ப்பும் கண்டிப்பா உண்டு. நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த குழந்தை பாக்கியம் ஜனிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பாக்கியமாக அது இருக்கும். குறிப்பிட்ட தெய்வ வழிபாடுகளால் அந்த தெய்வ வழிபாடு தவறாம பண்ணிருக்கு. அப்படியே ஆவணி மாசம் எடுத்தீங்கன்னா அதே சூரியன் கேதுவோடு சேர்ப்பார், சிம்ம ராசியில போய் இணைவார். ஓகேங்களா? ஸோ 6ஆம் வீடு சூரியனுக்குரிய ஒரு வீடு. அப்போ இருக்கிற ஒரு கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை கொஞ்சம் அடங்கும் ஒடுங்கும். எதிரிகளாலே ஒரு நல்லது நடக்கும். வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு இந்த ஆவணி மாசத்துல கிடைக்கும். அதுவும் பழைய இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு. ஓகேங்களா? ஸோ இருக்கிற துறையிலே வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப உண்டு. மேலும் உதவி கேட்கிற இடத்துல கடன் உதவி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா அப்படியே புரட்டாசி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே சூரியன் கன்னிராசிக்கு போறாரு. சனியினுடைய பார்வை, அதாவது உங்க மீனராசிலிருந்து நேரடி சனிவன் பார்த்துட்டு இருந்தாரு, சனியினுடைய பார்வை இருந்துச்சு. அதனால திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனது, அது உங்க வாழ்க்கை துணை அந்த திருமணத்துக்கு ஓகே சொல்லாமல் இருக்கிறது, அல்லது பிரிஞ்சு இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு மனநிலை புரிதல் இல்லாமல் இருக்கிறது, அல்லது அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? அது இந்த சூரியனால் சரியாகும். ஏன்னா சனியை சூரியனும் சமசப்தமா பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு தெளிவு, ஒரு திருப்பம் என்பது ஏற்படும். நல்ல ஒரு பெரியவங்களுடைய அறிவுரைகள் மூலமாக, உதவிகள் மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். இருக்கிற பிரச்சனை சரியாகுங்க. அப்போ மீனராசிக்காரங்க மற்றவருடைய ஆலோசனை, உதவி இவற்றை ஏற்றுக்கொள்வது நல்லது. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிச்சீங்க, சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல மீனராசிக்காரங்க கண்டிப்பா கோயில்களில் கிரிவலம் போறது, அதாவது மலையை சுற்றி கிரிவலம் போறது, படியேறி சென்று முருகனுடைய வழிபாடுகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவறாம அந்த வழிபாடு பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் விஷயத்துக்கு இது போல ஒவ்வொரு ராசிக்குள்ள பலங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.